பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் தலை இல்லாமல் ஆண் சடலம் கண்டுபிடிக்க சம்பவத்தில் அமீர் அலி என்பவரை கொலை செய்ததாக அவரது மனைவி ரஹிமா, ஆண் நண்பர் அஷ்ரப் அலி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். கொலைக்கான காரணம் குறித்து ரஹிமா அளித்த வாக்குமூலத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பட்டதாரியான ரஹிமாவுக்கு திருமணமாகி 11 வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. தனியார் ஊடகம் ஒன்றில் பணியாற்றி வந்த ரஹிமாவுக்கு மார்பகத்தின் கீழே சிறிய கட்டி ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதை அறுவை சிகிச்சை செய்து அகற்றுவதற்காக தேனாம்பேட்டையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு வந்துள்ளார். அப்போது சென்னையில் கார்பெண்டராகவும் வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், நேபாளம், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளிலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக வருபவர்களுக்கு தேவையான தங்கும் வசதிகளை செய்து கொடுக்கும் அமீர் அலியின் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. படிப்பறிவு இல்லாவிட்டாலும் அமீர் அலி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, அசாமி, பெங்காலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவர் என்பதால் ரஹிமாவிடம் பேசி பழகியுள்ளார். 2 மாதங்கள் சென்னையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்ற நிலையில் அறையில் ரஹிமா நிர்வாணமாக இருந்ததை அமீர் அலி வீடியோ, போட்டோக்கள் எடுத்து வைத்து அதனை காண்பித்து மிரட்டி 5 லட்சம் ரூபாய் பணம் பறித்துள்ளார். ரஹிமா பங்களாதேஷ் சென்ற பிறகு 3 மாதங்களுக்கு ஒருமுறை மருத்துவ பரிசோதனைக்காக வந்து சென்றுள்ளார். மார்பகத்தின் கீழ் இருந்த கட்டியை அறுவை சிகிச்சை செய்து அகற்றிய பிறகு எதற்கு 3 மாதங்களுக்கு ஒருமுறை சென்னை செல்கிறாய் என கேட்டு ரஹிமாவின் கணவர் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதையறிந்த அமீர் அலி, நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக் கொள்கிறேன், என்னுடன் வந்துவிடு என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி பங்களாதேஷை சேர்ந்த தனது முதல் கணவரை முறைப்படி விவாகரத்து செய்துவிட்டு அசாமுக்கு வந்த ரஹிமாவை அமீர் அலி திருமணம் செய்து கொண்டு தனது வீட்டுக்கு சென்ற போது அமீர் அலி குடும்பத்தார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அமீர் அலியின் சொந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் அவரது குடும்பமே ஃப்ராடு குடும்பம், நீ உன் நாட்டுக்கு போய்விடுமா என்று கூறியுள்ளனர். ரஹிமாவின் பெற்றோரும் அவரது முதல் கணவரும் ரஹிமாவை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். இதனால் வேறு வழியின்றி அமீர் அலியுடன் வசித்து வந்துள்ளார். இதையடுத்து இருவரும் முதலில் ஆந்திரா வந்து 6 மாதங்கள் தங்கியிருந்த போது அமீர் அலி கஞ்சா கடத்தல் விற்பனையில் ஈடுபட்டுள்ளார். பிறகு மீண்டும் சென்னை வந்து மருத்துவ சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும் வேலையை ரஹிமா, அமீர் அலி இருவரும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்றின் போது இருவரும் அசாமுக்கு சென்று விட்டனர். அப்போது அங்கு கத்தீஜா என்ற விவாகரத்தான பெண்ணுடன் அமீர் அலிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவரையும் நிர்வாணமாக வீடியோ, போட்டோ எடுத்து வைத்துள்ளார் அமீர் அலி. கொரோனா முதல் அலை முடிந்த பிறகு சென்னை திரும்பிய இருவரும் வழக்கம் போல மருத்துவ சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும் வேலையை தொடர்ந்தனர். இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக அமீர் அலியின் போக்கில் நிறைய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த ரஹிமா, உன்னை நம்பி எனது பெற்றோர், கணவர், பிள்ளையை விட்டுவிட்டு வந்தேன், எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாயே என கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். அப்போது நான் கதீஜாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன், நீ உங்கள் நாட்டுக்கு போய்விடு என கூறியதுடன் சிகரெட்டால் ரஹிமாவுக்கு அமீர் அலி பல முறை சூடு வைத்து சித்திரவதை செய்துள்ளார். கடந்த 6 மாதங்களாக அமீர் அலி வீட்டுக்கு சரிவரை வந்ததில்லையாம். நாட்டை விட்டு நயவஞ்சகன் பேச்சை நம்பி வந்தேன், இப்படி நட்டாற்றில் விட்டுவிட்டானே என ரஹிமா மனம் உடைந்துள்ளார். இந்த நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு அமீர் அலியின் செல்போனின் பாஸ்வேர்டை தெரிந்து கொண்டு ஓபன் செய்து பார்த்தபோது வருகிற 15ஆம் தேதி அவருக்கும் கத்தீஜாவுக்கும் அசாமில் திருமணம் நடக்கப் போகிறது என்ற விவரம் தெரிந்தது. கத்தீஜாவுடன் ஒன்றாக இருந்த போட்டோக்களையும் கண்டு ரஹிமா அதிர்ச்சி அடைந்தார். அமீர் அலியின் சொந்த ஊரைச் சேர்ந்த காய்கறி கடை நடத்தி வரும் அஷ்ரப் அலியின் உதவியை ரஹிமா நாடியுள்ளார்.
அவர் கடந்த மாதம் 22ஆம் தேதி சென்னை வந்து தி நகரில் ரஹீமா அமீர் அலி வசிக்கும் வீட்டுக்கு வந்துள்ளார். வேலை விஷயமாக சென்னை வந்ததாக அமீர் அலியிடம் தெரிவித்துள்ளார். சொந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்தானே என்பதால் அமீர் அலிக்கு அஷ்ரப் அலி மீது பெரிய அளவில் சந்தேகம் ஏற்படவில்லை. உன்னை நம்பி வந்த ரஹீமாவை கைவிட்டு விடாதே, கத்தீஜாவுடன் நடக்க இருக்கும் திருமணத்தை நிறுத்திவிடு என அறிவுரை கூறி அமீர் அலியை மனமாற்றம் செய்ய முயன்றுள்ளார். ஆனால் அவர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில்தான் இவனை விட்டால் இன்னும் பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்து விடுவான் என எண்ணி ரஹீமாவும் அஷ்ரப் அலியும் சேர்ந்து கொலை செய்ய திட்டமிட்டு கடந்த 4ஆம் தேதி இரவு பாலில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து அவர் மயங்கியதும் அரிவாள் மனை மற்றும் கத்தியால் அறுத்து ரத்தம் உறைந்த பின்னர் கண்டம் துண்டமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். 3 மற்றும் 4ஆம் தேதி கை மற்றும் கால்களை துண்டாக வெட்டி எடுத்திருக்கிறார்கள். மெத்தையில் உள்ள பஞ்சை எடுத்து ரத்தத்தை துடைத்திருக்கிறார்கள். உடல் பாகங்களை 3 விதமான பிளாஸ்டிக் பைகளில் சுற்றி உள்ளனர். 4ஆம் தேதி கடையில் புதிய ட்ராலி சூட்கேஸ் வாங்கி வந்து உள்ளனர். 5ஆம் தேதி தலையில்லா உடலை சூட்கேஸில் அடைத்து ராபிடோ கேப் மூலம் எடுத்துச் சென்று பெரம்பூர் ரயில் நிலையத்தில் வைத்து சென்றிருக்கிறார்கள். 6ஆம் தேதி கை கால்களை தேனாம்பேட்டை பக்கிங்ஹாம் கால்வாயில் வீசி உள்ளனர். தலையை ஒரு பையில் போட்டு ரயிலில் எடுத்துச் சென்று செங்கல்பட்டு அருகே உள்ள கொளவாய் ஏரியில் வீசி உள்ளனர். தேனாம்பேட்டை அருகே உள்ள சாக்கடை கால்வாயில் இருந்து கை கால்கள் ஆண் உறுப்பு ஆகியவை மீட்கப்பட்ட நிலையில் 3 நாட்கள் தீவிர தேடுதலுக்கு பிறகு தலை செங்கல்பட்டு அருகே ஏரியில் இருந்து கைப்பற்றப்பட்டது. முன்னதாக வீட்டில் வீசிய துர்நாற்றத்தை மறைக்க ஊதுபத்திகளையும் வாசனை திரவியங்களையும் வீடு முழுவதும் தெளித்துள்ளார் ரஹீமா என்கிறார்கள் போலீசார். இந்த கொலை சம்பவத்தால் பேரதிர்ச்சியில் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். கதவு டாப்பால் போட்டு எனி டைம் ஊதுபத்தி வாசனை சென்ட்டு வாசனை தான் அடிக்குமா, கண்டி வேறு எந்த ஸ்மெல்லும் வராது. கதவு சாத்தியே தான் வச்சுருப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஆளுங்களை இனிமேல் விடாதீங்க, இந்திக்காரங்களை விடாதீங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் விடுவோம். இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு இல்லைன்னா, பிடிச்சா வாழணும், நான் பிடிக்கலன்னா விட்டுடணும். அதுக்காக ஒரு உயிரை நீங்கள் சாவடிச்சு இப்போ நீ போய் நிம்மதியாக இருக்க போகிற, ஜெயிலில் தானே இருக்க போகிற. அதுக்கு அந்த ஆளாச்சு எங்கன்னா கந்திருப்பான், நீயாச்சு எங்கன்னா இருந்திருப்பேன். இப்போ எல்லாருக்குமே பாதிப்பு தானே. 16 வீடு இருக்குது. இந்த 16 வீடுக்குமே அது பாதிப்பு தானே. எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லாருமே குழந்தை குட்டி வச்சுருக்காங்க. எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த ஆவி உள்ளே இருக்குமா, அவனை துடிக்க வெட்டியிருக்காங்களே, அந்த ஆவி இருக்குமா, அந்த ஆவி இருக்குமா. எங்கள் வீட்டில் வந்து வயசு பொண்ணு இருக்குது, என் பொண்ணு. இந்த மாதிரி விட்டுட்டு இப்ப எல்லாருக்குமே பாதிப்பாயிடுச்சு இல்ல, அதுதான் இப்ப எல்லாருக்கும் கஷ்டம்னா. இந்த கொலை வழக்கில் தனிப்படை காவல்துறையினர் பல்வேறு தடயங்களை கைப்பற்றி சிறப்பாக துப்பு துலக்கி கொலையாளிகளை கைது செய்திருப்பதாக காவல் உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.